மீரியபெத்து மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வு கேள்விக்குறியாகி நீண்டு செல்கிறது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி மலையகத்தை சோகத்தில் ஆழ்த்தியது மீரியபெத்த மண் சரிவு. மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட பலர் தொழிற்சாலைகளிலும் பாடசாலைகளிலும் தங்க வைக்கப்பட்டனர். இதில் சுமார் 75 குடும்பங்கள் மாக்கந்த தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டனர். ஆரம்பத்தில் மீரியபெத்த மண் சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் அரசு அதிகாரிகளும் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதாக உறுதியளித்திருந்தனர். எனினும் புதிதாக அமைக்கப்படும் வீட்டுத் திட்டத்தில் 16 குடும்பங்களுக்கு வீடுகளை வழங்க பிரதேச செயலகம் மறுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். மண் சரிவில் பாதிக்கப்பட்ட குடும்பம் 75 குடும்பம் அனர்த்த முகாமைத்துவம் அறிவிக்கப்பட்டது. தோட்ட நிர்வாகம் சொல்லியிருக்கு 59 குடும்பம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. மற்ற குடும்பம் பாதிக்கப்படல. 16 குடும்பத்தை ஒதுக்கி இருக்காங்க. எனக்கு கோயில் பக்கத்துல பெரிய வீடு ஒன்று இருந்துச்சுன்னு அது முட்டு முழுதாமே எல்லாமே போயிருச்சு. ஏஜ்ல சொல்றாங்க கொண்டு ஆதாரம் காட்ட சொல்லி அந்த இடத்துல ஒண்ணுமே எல்லாமே என்ன ஆதாரம் காட்டுறது. எனக்கும் 3 பிள்ளைகள் இருக்குது. இப்ப எனக்கு வீடு இல்லைங்கிறாங்க. எஸ்டேட்டுக்கும் நாங்க சொல்லியிருந்தோம். எங்களுக்கு இடமெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்த இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு இப்ப வீடு இல்லை. அதனால நாங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கிறோம். எங்களுக்கு வீடு தான் கட்டாயம் வேணும். தோட்ட நிர்வாகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் விவரங்கள் முழுமையாக வழங்கப்பட்ட போதிலும் பிரதேச செயலகம் வீடுகளை வழங்க மறுத்து வருவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எல்லாமே வீடும் போயிட்டு எங்க அம்மா அப்பாவை நாங்க இழந்து பொருளும் போயிட்டு எல்லாம் போயிட்டு இன்னைக்கு எங்களுக்கு ஏஜியால திடீர்னு எங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தோட்ட நிர்வாகம் நாங்க இருந்த வீட்டு லிஸ்ட கரெக்டா கொடுத்துருக்குது. தோட்ட நிர்வாகம் எங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லல. ஏஜியால தான் எங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி வீடு இல்லைன்னு சொன்னா நான் எங்க போறது? நான் வெளியில போனாலும் நான்